கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3 ஸ்டாக் ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு 52 வீக் லோவில் கிடைச்ச ஸ்டாக் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, இந்த ஸ்டாக் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்முக்கு இப்போ 52 வீக் லோவில் இருக்கிற இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு ஸோ அதோட ஆல் டைம் ஹை போகிற போது நம்ம வந்து அது வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் எந்த அளவுக்கு இருக்குது. ஒரு ஸ்டாக் வந்து அதோட 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து நல்ல ஸ்டாக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற முடியாது. அதே சேம் டைம் பார்க்கும்போது ஸோ நல்ல ஸ்டாக்கும் இருக்கும், உங்களுக்கு பேடான ஸ்டாக்கும் இருக்கும். அதாவது அதோட வேல்யூஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஓகே, அதில் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் கன்சியூமர் டியூரபிளில் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கு பார்க்கும்போது மார்க்கெட் கேபிட்டல் 92,169 கோடி. ஸ்டாக்கோட பி அப்படின்னு பார்க்கும்போது 63.0. இந்த 63 அப்படின்றது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வேல்யூஷன் ஹையா இல்லை லோவா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணணும். அப்படி இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது 32.7. ஸோ ஏன் அதாவது அப்படி கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் பியை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குது. ஸோ அதோட வேல்யூஷன் வந்து இப்போதைக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ற ரீசன் நமக்கு தெரியும். ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கன்சியூமர் டியூரபிள் ஸ்டாக் எல்லாமே இந்த லாஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸாகவே உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி அதிகமாக்குனதுனாலையும் ஒரு காரணம். ஸோ அவங்களோட ப்ராஃபிட் வந்து ரொம்ப க்ரோத் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அந்த க்ரோத் குறைஞ்சதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட பி ஹை ஆயிடுச்சு, ப்ரைஸ் வந்து டிக்ளைன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரீசனால தான் ஸோ இந்த செக்டாரில் இருக்க நிறைய ஸ்டாக்கை நம்ம பார்க்க முடியும். இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஜிஎஸ்டி வந்து இப்போது என்ன பண்ணியிருக்காங்க, குறைச்சிருக்காங்க. ஸோ 28% இருந்ததை 18% கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரீசன்னாலையும் இந்த ஸ்டாக்கு இந்த செக்டாரில் இருக்க இந்த செக்டாரே சொல்கிறேன், அதாவது இந்த கன்சியூமர் டியூரபிள் செக்டாரே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதுலேயும் நம்ம பார்த்துட்ருக்க முக்கியமான ஸ்டாக் வந்து இவங்க தான் இந்த ஸ்டாக், அதாவது இந்த செக்டாரில் இருக்க மார்க்கெட் லீடர். அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் அப் ட்ரெண்டை நோக்கி மேலே போகும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டெப்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். முக்கியமாக பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு டெப்டே கிடையாது, 0.03% தான் வச்சுருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இது ரொம்பவே ஒரு டெப்ட் ஃப்ரீ அப்படின்றது ஒரு நல்ல விஷயமும் கூட. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ஓசி. இந்த ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் 25.3% வச்சுருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்ஓஇ பொறுத்த வரைக்கும் 18.8% வச்சுருக்காங்க. ஓகே, ஆர்ஓஇ சூப்பராக இருக்குது, ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே சமயத்தில் டெப்டே கிடையாது, டெப்ட் ஃப்ரீ கம்பெனின்னு நம்ம அந்த ஸ்டாக்கை சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவங்க தான் மார்க்கெட் லீடர் இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பார்க்கும்போது பெக் ரேஷியோ ரொம்ப முக்கியமான ஒரு பேராமீட்டர். பெக் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 8.49 இருக்குது. ஸோ இந்த பெக் ரேஷியோ, ஸோ ஸ்டாக் பி ஹையாக இருக்கிறது, இது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் மாறிடும். ஸோ இந்த ஸ்டாக் ஒரு நல்ல க்ரோத்தை வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ண ஆரம்பிக்க என்னாகும் அப்படின்னு பார்க்கும்போது இது பி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இந்த ரீசனால் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதாவது இந்த செக்டார் வந்து மேலே போக போகுது, அந்த ரீசனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டாக்கில் அக்குமுலேட் பண்ணலாம். ஓகே, அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் இவங்க இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் FII-DII ஹோல்டிங் வேறு லெவலில் அவங்களோட ஸ்டேக் வந்து ஹோல்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்க வேண்டியது பெக் ரேஷியோ பார்த்துட்டோம், முக்கியமான பேராமீட்டர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இதில் முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ரெவென்யூ எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இயர் ஆன் இயர் ஸோ எந்த அளவுக்கு இவங்க ரெவென்யூ கூடிக்கிட்டே வரணும், ப்ராஃபிட் கம்மியான பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இதுக்கு ஜிஎஸ்டி இன்னும் சில காரணங்களால் இந்த இவங்களோட ப்ராஃபிட் வந்து டிக்ளைனாக இருக்கும். அதே சேம் டைம் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா இப்போ ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த ரீசனால் நெக்ஸ்ட் வந்து ஒரு பூம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம்னா இவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸையும் ஒன்ஸ் அனௌன்ஸ் பார்த்துருவோம். ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை பார்க்கும்போது சூப்பரான ஒரு ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 2025 சேல்ஸை ரெவென்யூ பொறுத்த வரைக்கும் 4,779 கோடி.
ஓகே, அதே ஜூன் மந்தோட கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். ஆனால் ஒரு குவார்டர்லி ரிசல்ட்ஸை நம்ம எதோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இது ப்ரீவியஸ் இயர் இதே செப்டம்பர் மாதத்தோட கம்பேர் பண்ணணும். அப்படி கம்பேர் பண்ணும்போது 4539 கோடி, இங்கே 4779 கோடி. ஸோ அந்த ரீசனில் நம்ம பார்க்கும்போது ஸோ சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே சமயம் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸை பொறுத்த வரைக்கும் அது நம்ம ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்க்கும்போது 9%. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது இந்த ஜோன் தான் இது 8%. அதாவது ப்ரீவியஸ் குவார்டர்லி, அதாவது 2024 ஜூன் அப்படி பார்க்கும்போது 1% வந்து என்ன இருக்குது உங்களுக்கு கூடியிருக்கு. ஸோ அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கூடி இருக்கும்போது கண்டிப்பாக ப்ராஃபிட்டும் கூடி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இவங்களோட ப்ராஃபிட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ நெட் ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கூடி இருக்கும்போது கண்டிப்பாக நெட் ப்ராஃபிட்டும் கூடி இருக்கும். ஸோ இங்கே 318, ஸோ 318 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அது இயர் ஆன் இயர் அப்படின்னு நமக்கு சொன்னோம் இல்லையா, 268 கோடி. ஸோ 268 கோடி அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ப்ராஃபிட் வைஸாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 25% வந்து ப்ராஃபிட்டை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இபிஎஸை பொறுத்த வரைக்கும் இபிஎஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்த 5 ரூபா அப்படின்றது உங்களுக்கு இப்போ ப்ரீவியஸ் குவார்டர்லி ரிசல்ட்ஸ். அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த 4 ரூபா 28 பைசா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 2024 இபிஎஸ். ஸோ இபிஎஸும் க்ரோ ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது ரெவன்யூ கூடி இருக்குது, அதே சேம் டைம் ப்ராஃபிட்டும் கூடி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இன்வெஸ்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ அதாவது எஃப்ஐடிஐ எந்த அளவுக்கு உங்கள் ஹோல்டிங் வச்சுருக்காங்க, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எந்த அளவுக்குன்னு பார்க்கணும். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பொறுத்த வரைக்கும் 59.38% வச்சுருக்காங்க. அதே சேம் டைம் எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் 19.28, ஸோ 19.28%. டிஐ பொறுத்த வரைக்கும் 15.35 வச்சுருக்காங்க. ஸோ எஃப்ஐ கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அதே சேம் டைம் பார்க்கும்போது டிஐ இந்த 13 இருக்குது பார்த்தீங்களா, 13லேருந்து 15, ஸோ இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்டாக், மார்க்கெட் லீடர். அதே சேம் டைம் அவங்களோட சேல்ஸ் வந்து உங்களுக்கு இப்போது இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இன்னொரு முக்கியமான பேராமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு நிமிஷம் இந்த பேலன்ஸ் ஷீட்டை வந்து பார்க்கும்போது ஸோ இவங்க லாஸ்ட் 3 இயர்ஸாக எந்த அளவுக்கு இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்றதை பாருங்களேன். ஸோ காம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத், ஸோ இவங்களோட ஒட்டுமொத்த லாப வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் 3 இயர்ஸாக பாருங்கள் 7% தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸில் கம்பேர் பண்ணும்போது 14%, லாஸ்ட் 5 இயர்ஸாக கம்பேர் பண்ணும்போது 15%, லாஸ்ட் 3 இயர்ஸாக கம்பேர் பண்ணும்போது 7% தான் இருக்குது. ஸோ இந்த ரீசனால தான் இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்தது காரணமே இதுதான். ஸோ ரெவன்யூ அதாவது ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. ஸ்டாக் ப்ரைஸோட சிஏஜிஆர் பாருங்களேன், ஸோ 6%-ஆக இருக்குது. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பாருங்கள், என்னை பொறுத்த வரைக்கும் ROE மட்டும்தான் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ ROE பொறுத்த வரைக்கும் 18% வச்சுருக்காங்க. ஓகே, இவங்களோட சேல்ஸ் க்ரௌத்தும் உங்களுக்கு மாடரேட்டாக தான் இருக்குது, ரொம்ப குறையலை. ஸோ இங்கே நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். ஸோ இது லாஸ்ட் 3 இயர்ஸோட அவங்களோட சேல்ஸ் க்ரௌத்தை பார்த்தீங்களா, 10% வந்து 10 இயர்ஸ் ஆவரேஜாக, 5 இயர்ஸ் ஆவரேஜ் பார்க்கும்போது 18%, அதே மாதிரி 3 இயர்ஸ் பார்க்கும்போது 16% இருக்குது. ஸோ இவங்களோட சேல்ஸ் வந்து பெரிய லெவலில் டிக்ளைன் ஆகலை. ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்கோட நம்ம டெக்னிக்கல் வந்து என்னன்றதை பார்த்துருவோம். நான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருந்த ஸ்டாக்கோட நேம் ஹேவல்ஸ் இந்தியா லிமிடெட். ஸோ நான் எதுக்கு ஃபஸ்ட்டே இந்த ஸ்டாக்கோட நேமை சொல்லலை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சொல்கிற இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்ற இந்த ரீசனால தான் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாக்கோட நேமை சொல்லலை. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் எந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகே, இப்போ இந்த ஹேவல்ஸ் இந்தியாவோட சார்ட்டை வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். இந்த வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 2 ட்ரெண்ட் லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு இந்த சப்போர்ட்டை பற்றி அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ அதாவது இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ட்ரெண்ட் லைனை இதுக்கு முன்னாடி மல்டிபிள் டைம், ஸோ எப்போல்லாம் இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஹையை க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு அந்த ஸ்டாக்கு கீழே விழுகுதோ அப்போல்லாம் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட மல்டிபிள் டைம். ஸோ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் ஜூம் பண்ணியே காட்டுறேன். ஸோ இந்த ஜோன், நெக்ஸ்ட்டு இங்கே,
நெக்ஸ்ட்டு இந்த ஜோன், நெக்ஸ்ட்டு பாருங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை எப்போல்லாம் ஹிட் பண்ணுதோ அப்போல்லாம் இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த டைம் பாருங்கள், இப்போ லாஸ்ட்டாக பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு வந்து புல் பேக் கொடுத்து மேலே போயிட்டு ஒரு ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ண முடியாமல் அகைன் மறுபடியும் இப்போ கீழே விழுந்திருக்கு. இப்போ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சார்ட்டை மட்டும் அனாலிசிஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே புல் பேக் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சேம் டைம் ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டில் நம்ம வாங்கும்போது இந்த ஒவ்வொரு ஸ்டாக்கையும் சரி எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் சப்போர்ட்டில் வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சைட்வேஸ் போகும். சைட்வேஸ் எல்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இல்லை நம்ம பிரேக் அவுட்டில் கன்சிடர் பண்ணுறவங்களுக்கான இது இந்த இடம் இல்லை, பிரேக் அவுட் அது வேறு. ஸோ சப்போர்ட்டில் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கான எஸ்எல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ வாங்கி போட்டு நம்ம பாட்டில் பேசாமல் இருக்கலாம். ஸோ நல்ல கம்பெனியும் கூட. ஸோ இன்னொரு விஷயம், இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக் இந்த இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பூஸ்ட்னு பார்க்கும்போது இவங்களோட நெக்ஸ்ட் வந்து ரெவன்யூ குறையில, ரெவன்யூ இன்னும் அதிகமாகும். நிறைய பேர் வாங்குவாங்க, அவங்களோட திங்ஸையும் வாங்குவாங்க. அதே சேம் டைம் இவங்களோட ப்ராஃபிட்டும் கூடும். அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக் எங்கே இருந்து விழுந்துச்சோ அந்த ஜோனை போய் ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸ், அதாவது இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை ஃபஸ்ட்டு டார்கெட் ஆகும். இவங்களோட ப்ரீவியஸ் ஹை அதாவது டெய்லியில் பார்க்கும்போது இந்த ஜோன் இந்த 2161 அப்படின்றது உங்களுக்கு ஹை வந்து 2106. ஆமாம், ஸோ 2106 அப்படின்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஆனால் வீக்லியில் பார்க்கும்போது இந்த ஜோன் வரும் 2043. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது டெய்லியில் வைக்கும்போது உங்களுக்கு அடுத்து சில பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு இதையும் உடச்சிட்டு மேலே போகும்போது எங்கே வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் ஹையை மட்டும் டார்கெட்டாக வச்சுக்கிற மாட்டேன். இந்த ட்ரெண்ட் லைன், ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ ஹிட் பண்ணுதோ அப்போ என்ன பண்ணும், ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஸோ எங்கே வந்து தான் நான் வந்து என்ன பண்ணணும்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணுவேன். ஸோ அதாவது ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு கொஞ்சம் ஒரு 2-3 இயர்ஸ் ஆகும்னு வைங்களேன். ஸோ 2 இயர்ஸ் இல்லை 2-3 இயர்ஸ் கூட ஆகலாம். ஸோ டைமிங்கை வந்து யாராலையுமே கணிக்க முடியாது. ஒரு ஸ்டாக் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கு இத்தனை மாதம் ஆகும், இத்தனை வருஷம் ஆகுதுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. 3 மந்த்ஸில் கூட மேலே போகலாம். ஓகே, இந்த ரீசனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் நம்ம பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், டார்கெட்டும் பார்த்துட்டோம். ஸோ என்ட்ரி எப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஜோனில் ஸோ பிரேக் அவுட்டில் வாங்குறவங்களுக்கு இந்த அனாலிசிஸ் வந்து செட் ஆகாது. ஸோ இதை வந்து பிரேக் அவுட்டில் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக், ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட நிர்வாகம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு நிர்வாகம். அதாவது மைண்ட்ரியோட சிஇஓ, ஸோ அவர் தான் இந்த கம்பெனியை வந்து ஒரு நல்ல லெவலுக்கு எடுத்துகிட்டு போனார். அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில் வந்துட்டு இந்த கம்பெனியை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமும் இந்த கம்பெனி நல்ல வளர்ச்சி பாதையெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல க்ரௌத்தை கொடுத்துருந்துச்சு. அதாவது இந்த ஸ்டாக் வந்து ஐபிஓக்கு வந்ததுலேருந்தே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது நேரோ ரேஞ்சில் மேலே போயிட்டு அகைன் எல்லா ஐடி ஸ்டாக்கும் கீழே விழுகும்போதும் இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ ஆனால் இவங்களோட நிர்வாகம் வந்து அவருடைய பேர் வந்து அசோக் சூட்டா. ஸோ அவர் ஒரு சூப்பரான ஒரு சிஇஓ. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை நம்ம பார்த்துடலாம். ஸோ இவங்களோட ஆர்ஓசி பார்க்கும்போது 15.2%. ஸோ இண்டஸ்ட்ரி பி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலை பார்த்துடலாம். மார்க்கெட் கேபிட்டல் பார்க்கும்போது 7,688 கோடி. ஸ்டாக்கோட பிஇ 37.9. இந்த ஸ்டாக்கோட பிஓ கம்பேர் அதாவது இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணணும். அப்படி இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது 25.6 தான் இண்டஸ்ட்ரி பிஇ. ஸ்டாக்கோட பிஇ வந்து ஹையாக இருக்குது. ஸோ கொஞ்சம் அதாவது வேல்யூவேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது ROCE 15.2%, ROE 12.6% இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த 15%லாம் ரொம்ப கம்மியான ஒரு பர்சன்டேஜ் தான்.
நம்ம டிசிஎஸை பார்த்தீங்கன்னா 66 வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் பார்க்கும்போது ஒரு 36 38 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ அதனால் இந்த அதாவது இண்டஸ்ட்ரியோடு தான் கம்பேர் பண்ணணும். ஸோ ஐடி இண்டஸ்ட்ரிக்குன்னு பார்க்கும்போது ஆர்ஓசி ஆர்ஓஇ இன்னும் அதிகமாக இருக்கும். அவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ கம்மியாக தான் இவங்களோட ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த பேராமீட்டர்ஸை வச்சு பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டெப்ட் இருக்கான்னு பார்த்தா 0.78% இருக்குது. ஸோ டெப்ட்டும் இந்த கம்பெனிக்கு இருக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ஓஇ ஆர்ஓசி பார்த்துருக்கோம். புக் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 107, கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகம். புக் வேல்யூவோட பார்க்கும்போது 4.72% வந்து உங்களுக்கு அதிகமாக ட்ரேட் ஆகிட்டுருக்க ஒரு கம்பெனி தான். ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 2. ஸோ டிவிடெண்டும் கொடுக்குறாங்க இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 1.1%. நெக்ஸ்ட் வந்து பெக் ரேஷியோன்னு பார்க்கும்போது 30 இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ வேல்யூடு அப்படின்னு அதிகமாக தான் இருக்குது. வேல்யூஷன் பார்க்கும்போது ஹையாக இருக்குது. இந்த ஸ்டாக் இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து இன்னும் கீழே இறங்கும் அப்படின்றது இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து நமக்கு சொல்லாமல் சொல்லுது. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பிக் ரேஷியோ, ஸ்டாக்கோட பிஇ, ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ எல்லாமே கம்மியாக இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க அகைன் மறுபடியும் இவங்களோட ரெவென்யூ கூடி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கும் கீழே இன்னும் அவங்களோட ஐபிஓ ப்ரைஸுக்கு கூட என்னை பொறுத்த வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அந்த ப்ரைஸுக்கு வரும்போது இவங்களோட ரெவென்யூ கூடி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அப்போ கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதோட ஐபிஓ ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 352 ஆர் 350லேருந்து ஒரு 400க்குள்ளே தான் இருக்கும். ஓகே, அதை நம்ம அப்புறமா டெக்னிக்கல் அனாலிசிஸாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது இவங்களோட நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம இப்போது பியர்ஸில் நமக்கு வேணும் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துலாம். ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்னு பார்க்கும்போது 2025 இங்கே பாருங்கள் 574 கோடி. ஸோ இப்போது செப்டம்பர் மாதம். ஸோ இது குவார்டர் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம இயர் ஆன் இயரோட கம்பேர் பண்ணணும். ஸோ 2024 ஜூன் அதாவது செப்டம்பர் 522 கோடி. ஸோ சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லைட்லி அதிகமாக இருக்குது. ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே, ஆனால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். முக்கியமாக பார்க்கும்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 17% வந்து இப்போது கரண்ட் குவார்ட்டர். ஸோ இயர் ஆன் இயர் அப்படின்னு பார்க்கும்போது 18%. ஸோ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 1% வந்து உங்களுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. அதே சேம் டைம் ப்ரீவியஸ் குவார்ட்டரோட ரிசல்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது சேமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இவங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 25% வச்சுருக்காங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது 15 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் ஒரு 2% வந்து கூடியிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வந்து ஒரு ப்ரெஷரில் தான் இன்னமும் கூட இருக்குது. ஸோ ஐடி செக்டாரே ஒரு ப்ரெஷரில் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் இன்னும் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை டெக்னிக்கல் அனாலிசிஸை நம்ம பார்க்கலாம். ஓகே, இன்னும் குறைஞ்சு வேல்யூவேஷன் கம்மியானுச்சு அப்படின்னா நம்ம அப்போ கன்சிடர் பண்ணுறோம்னா ஒரு சூப்பரான ஒரு சப்போர்ட்டில் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் எந்த அளவுக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்துருவோம். நெட் ப்ராஃபிட் 59 கோடி. 59லேருந்து இப்போ கரண்ட் குவார்ட்டர் அப்படின்னு பார்க்கும்போது 54 கோடிங்க. இயர் ஆன் இயர் அப்படின்னு பார்க்கும்போது 50 கோடி. ஸோ அதாவது உங்களுக்கு ஒரு 4 கோடி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே சேம் டைம் இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் 3.5லேருந்து எங்கே இருக்குது 3.25% வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லைட்லி அதுவும் அதிகமாக இருக்குது. ஆனால் அதே சேம் டைம் பார்க்கும்போது ஸோ இந்த ஸ்டாக்கோட ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 4 ரூபா இருந்தது எங்களோட இபிஎஸ். இப்போ குறைஞ்சி தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் தான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரெவென்யூ இன்னும் அதிகமாகி இன்னும் ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் ஆகும்போது தான் இந்த ஸ்டாக்குக்கு ஃபண்டமெண்டல் அதாவது இவங்களோட வேல்யூஷன் வந்து அப்போ குறையும். அப்போ உங்களோட ஸ்டாக்கோட பிஇ குறையும், உங்கள் வேல்யூஷனும் குறையும். அப்படி குறையும் போது நம்ம கன்சிடர் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ அதே சேம் டைம் பார்க்கும்போது இங்கே நம்ம இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப முக்கியமான ஒரு பேராமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது எஃப்ஐஐ விட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்க்கும்போது 44.21. ஸோ ஒரு நல்ல பொசிஷனில் தான் 50லேருந்து இப்போ குறைச்சிருக்காங்கன்னு வைங்களேன். 50, 51, 53, 53லேருந்து இப்போது ஒரு
4 இருக்குது. அதே சேம் டைம் எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் 5.39%, டிஐஇ பொறுத்த வரைக்கும் 10% வச்சுருக்காங்க. டிஐஇ உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கியிருக்காங்க. 1.3லேருந்து இப்போ லாஸ்ட்டாக 10% வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. எஃப்ஐஐ டிஐயோட ஹோல்டிங்ஸ் வந்து நல்லாயிருக்கு. இந்த ஸ்டாக் ஆனால் இப்போது வேல்யூஷன் அதிகமாக இருக்குது, நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலாக நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ ஹாப்பிஸ் மைண்டோட சார்ட்டை வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டாக்கோட ஹை அப்படின்னு பார்க்கும்போது 1580. அங்கேருந்து இப்போ இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்குது 500 அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 500க்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 468. இங்கேருந்து இந்த ஸ்டாக் இன்னும் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 393 வரும்போது ஒரு புல் பேக் கொடுக்கலாம். பட் அது வந்து நிலையாக இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் எங்களோட வேல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 257 இதோட ஐபிஓ ப்ரைஸுங்க. அது இந்த 257 இருக்குது பார்த்தீங்களா, இதோ இந்த ஜோன். ஒரு நிமிஷம், 257 இல்லை, உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் வந்து கொஞ்சம் ஷேக் ஆயிடுச்சு. ஓகே, இவங்களோட ஐபிஓ ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து கீழே போயிட்டு தான் அந்த ஸ்டாக் வந்து மேலே போயிருக்கு. ஸோ 374 ரூபா வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 374 அப்படின்ற இந்த ப்ரைஸை அந்த ஸ்டாக் ரீச் பண்ணும்போது, அதே சேம் டைம் பார்க்கும்போது நம்ம இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்போ இந்த அந்த 374 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதே சேம் டைம் இவங்களோட ரெவென்யூ இன்னும் அதிகமாகி ஸோ இவங்களோட வேல்யூஷன் இன்னும் குறையும். அப்படி இவங்களோட ரெவென்யூ அதிகமாகணும். அப்படி அதிகமாகும் போது தான் இவங்களோட வேல்யூஷன் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும். அப்படி வரும்போது தான் நம்ம அந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த ஜோனுக்கு வந்த உடனே நம்ம ஓடி போயிட்டு நம்ம டெக்னிக்கலாக வந்து இந்த ஜோனுக்கு வந்துட்டு மேலே போகும்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா இவங்களோட ரெவென்யூலாம் இன்னும் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம இந்த ஜோன் வரும்போது அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கலாம். அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னும் ஒரு ஸ்டாக்கை வந்து ஃபார்மா ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. ஃபார்மா செக்டாரில் இவங்க இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் 14,250 கோடி. ஸோ நெக்ஸ்ட் இவங்களோட பிஇ பார்க்கும்போது 53. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணுவோம். இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது 31.2. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வேல்யூஷன் அதிகமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ஓசிஇ பார்க்கும்போது 6.32% தான் வச்சுருக்காங்க. ROE 6 பாயிண்ட் தான் வச்சுருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்குக்கு ROCE, ROE, ஸோ பிஇ எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே சேம் டைம் பார்க்கும்போது டெப்ட்டு 0.70. டெப்ட்டை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இவங்களோட புக் வேல்யூ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ புக் வேல்யூ அப்படி இன்ட்ரென்சிக் வேல்யூ 156 தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் டு புக் வேல்யூ 2.4. அதாவது புக் வேல்யூவில் விட ஒரு 2.5 மடங்கு வந்து அதிகமாக ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. ஓகே, இவங்களோட பெக் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது -1.52 இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களோட பிஇ ஹையாக இருக்குது. அதே சேம் டைம் பெக் ரேஷியோ மைனஸில் இருக்குது. ROCE, ROE ரொம்ப மாடரேட்டாக தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் இருந்து நம்ம வந்து ஃபண்டமெண்டல் வந்து வீக்காக இருக்குது. அதனால் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இப்போதைக்கு இன்னும் வெயிட் பண்ணலாம். ஸோ இது நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஸ்டாக்கோடு சேர்த்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு தான் இந்த 3 ஸ்டாக்குமே. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா இவங்களோட குவார்டர்லி ரிசல்ட்ஸாவது பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது செப்டம்பர் 2100 கோடி இவங்க வந்து ரெவென்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயர் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது 1851 கோடி உங்களுக்கு 2024 ஜூன் மாதம். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல. ஸோ ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படி பார்க்கும்போது குவார்டர் ஆன் குவார்ட்டரும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 1675 கோடி ப்ரீவியஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பெட்டராகவும் இருக்குது. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போதும் இந்த ரெவென்யூ பெட்டராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரொம்ப முக்கியமான ஒன்று பார்க்கணும் இல்லையா. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 14% வச்சுருக்காங்க. அதே சேம் டைம் பார்க்கும்போது போன வருஷம் 12% தான் வச்சுருக்காங்க. 2% ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே சேம் டைம் ப்ரீவியஸ் குவார்ட்டர் ரிசல்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது 1% கூட இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ப்ரமோட்டர் ஹோல்டிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் FIDI
ஸோ எந்த அளவுக்கு உங்களோட ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ 42% வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. சூப்பர். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் 6.40% வச்சுருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாடரேட்டர் தான் வச்சுருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் டிஐஐ. ஸோ டிஐஐ பொறுத்த வரைக்கும் இப்போது 18.21% வச்சுருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஹோல்டிங்கை வந்து டிஐஐ பொறுத்த வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. ஸோ இந்த குவார்ட்டர்லிஸ் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இதே இது உங்களுக்கு ஜூன் மந்தோட குவார்ட்டர்லி அப்போது பார்க்கும்போது 20% வச்சுருக்காங்க. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் நல்லா வந்திருக்கு. அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த பேராமீட்டர்ஸ் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு மாடரேட்டாக இருக்குது. அதே சேம் டைம் இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கலை நம்ம அனாலிசிஸ் பண்ணணும். அது எந்த ஜோனில் இருக்குது, நம்ம இப்போது கன்சிடர் பண்ணலாமா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு போய் பார்த்துருவோம். ஓகே, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த அந்த ஸ்டாக்கோட நேம் பார்க்கும்போது ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், அது இடையிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பரவாயில்ல. ஸோ முழுக்க நீங்கள் அந்த நமக்கு சொல்லக்கூடிய அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்றதுனால தான் நான் ஸ்டாக்கோட நேமை வந்து நானே மென்ஷன் பண்ணலை. ஓகே, இப்போ இந்த ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸோட சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க இதோட இந்த சார்ட்டை பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும். இந்த சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபாலிங் வெஜ்ஜில் தான் இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்துட்டுருக்கு ஒரு லாங் ரனில் பார்க்கும்போது. ஸோ இவங்களோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது எக்ஸாக்டாகவே 1019. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ஷன் ஆகி இப்போ கரண்ட்டாக உங்களுக்கு என்ன ஆகிட்டுருக்கு ஒரு 400 சம்திங்கில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ கரண்ட்டாக இந்த ஸ்டாக்கில் இப்போ நமக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது இந்த ட்ரெண்ட் லைனை பாருங்களேன், இது ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ எப்போல்லாம் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை எப்போல்லாம் ஹிட் பண்ணுதோ அப்போல்லாம் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கும் இல்லையா? இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனை இங்கே கவனிங்க. ஸோ இங்கேருந்து மேலே போகும்போது ஒரு குறிப்பிட்ட தூரம் ரேலியை கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு ரேலி இங்கே. ஸோ இங்கே தான் ஒரு சூப்பரான ரேலியை போஸ்ட் பண்ணியிருக்கு இந்த ஸ்டாக். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் இந்த ஸ்டாக்கு கீழே விழுந்துருச்சு கரண்ட்டாக. ஓகே, இப்போ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கணும். இன்னொரு விஷயம், இந்த ஸ்டாக் வந்து இந்த சப்போர்ட்டுக்கு இன்னும் வரலை. ஒரு வேளை இந்த சப்போர்ட்டுக்கு வந்தால் நம்ம என்ன பண்ணலாம்னா கன்சிடர் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் அப்படின்றதுனால இங்கேருந்து இந்த ஸ்டாக் பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை நம்ம இந்த சப்போர்ட்டில் இந்த வீக்லியில் பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் இந்த ட்ரெண்ட் லைனை இந்த ஹரிசான் லைனை கவனிங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நம்பி நம்ம வந்து இந்த ஸ்டாக்கில் நம்ம என்ன பண்ணலாம் கன்சிடர் பண்ண முடியாது. நான் முழுக்க சொல்கிறது ஷார்ட் டேர்முக்கு. அப்படி பார்க்கும்போது பிரேக் அவுட்டில் வேணால் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி வீக்லியில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இந்த சப்போர்ட்டை நம்ம வந்து நம்பி இந்த ஜோனில் அதாவது கன்சிடர் பண்ண முடியாது. இதை உடச்சி இன்னும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது நீங்கள் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் வந்து இந்த ஜோனில் வந்து ஹிட் பண்ணும்போது பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 3மே ஷார்ட் டேர்முக்காக மட்டுமே. ஆமாம், இதில் வந்து ஹேவல்ஸ் இந்தியா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக் இங்கேருந்து ஒரு நல்ல டெக்னிக்கலாகவும் உங்களுக்கு ஒரு கரெக்டான ஜோனில் தான் இருக்குது. ஸோ கன்சிடர் பண்ணலாம். மற்ற இந்த 2 ஸ்டாக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணணும். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு. அதே சேம் டைம் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாக்கோட நேமை மட்டும் கேட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளோட அனாலிசிஸை மட்டும் இல்லை, நீங்கள் யாரெல்லாம் அனாலிசிஸ் பண்ணுறாங்களோ அந்த அனாலிசிஸை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்காலத்தில் நீங்களே தன்னால் அதாவது ஓனாகவே நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த டேலண்ட் உங்களுக்கு வரும். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 3 ஸ்டாக்கை பார்த்துருக்கோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.